அக்கா, எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும். சீக்கிரம் வாக்கா. உன்னாண்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். ராணி, என்ன ராணி, என்கிட்ட என்ன பேசணும்? அக்கா, நீ ஆசைப்பட்ட 2 விஷயத்துல விஷயம் நடக்க போகுதுக்கா. இன்னும் 2 நாள்ல நம்ம தர்ஷினிக்கு கல்யாணம் நடக்க போகுது. நாங்க எல்லாரும் இருந்தாலும் நீ இருக்கிற மாதிரி இருக்காதுக்கா. அன்னலட்சுமி அத்தைக்கு அடுத்தபடியா தர்ஷினியோட அம்மா மாதிரி இருந்தது நீதான்க்கா. உனக்கா இந்த மாதிரியான நிலைமை வரணும்? அந்த கொலகார பாவிங்க யாருக்கா? சொல்லுக்கா. என் வயித்துக்குள்ளார இருக்கிற குழந்தை பிறந்ததும் அவங்க எல்லாரையும் என் கையால கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன்க்கா. ராணி, என்ன ராணி, நல்லது நடக்க போற நேரத்துல நீ எதுக்கு அவங்கள பத்தி எல்லாம் யோசிச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? சில விஷயங்கள் என்னோட இருக்கிற வரைக்கும் தான் உன்னால நிம்மதியா இருக்க முடியும் ராணி. நான் உயிரோட இருந்திருந்தா தர்ஷினிக்கு என்னென்ன கடமை செஞ்சிருப்பேனோ அது எல்லாத்தையும் நீதான் சபையில செய்யணும். அக்கா, நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன்க்கா. ஆனா இந்த கல்யாண ஃபங்க்ஷன் தொடங்கி முடியற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். என்னை சுத்தி எவ்வளவோ பேர் இருந்தாலும் என் கண்ணு உன்னை மட்டும் தான்க்கா தேடினே இருக்கும். அதனால நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும்க்கா. சரி ராணி. தாடிகாரன், தர்ஷினி இவங்களோட அம்மா உயிரோட இருந்திருந்தா அவங்க என்ன செய்வாங்களோ அதைத்தான் நான் செய்யறேன். நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குடும்ப வழக்கப்படி உன்னோட கழுத்துல தாய் வீட்டு சீதனமா ஒரு குண்டுமணி தங்கமாவது இருக்கணும். அதுக்கப்புறமா தான் மாப்பிள்ள கட்டுற தாலி 2வது தங்கமா உன் கழுத்துல இருக்கணும். பொம்மி அக்கா இருந்திருந்தா இதைத்தானே செஞ்சிருப்பாங்க. அதத்தான் நானும் செஞ்சேன். ராணி, உன்னை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு ராணி. நீ என்ன செஞ்சாலும் முன்னால என்ன நிறுத்தி செய்யற உன்னோட பெரிய குணத்தை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் ராணி. ரொம்ப நன்றி ராணி. என்னக்கா நீ நன்றியெல்லாம் சொல்லிக்கின்னு? இந்த வாழ்க்கை நீ எனக்கு போட்ட பிச்சைக்கா. நீ என்னோட குலசாமி. இது என் கடமைக்கா. அதைத்தான் நான் செஞ்சேன்.